வணக்கம். 11th ஜூலை வெள்ளிக்கிழமை. இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நேற்று போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் சொன்னதை ஒரு தடவை ரீகேப் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட் நேற்று நான் பேசின வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 25,432 நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும். அது ஆஸ் வெல் அஸ் அது பொசிஷனலாகவும் ஆக்ட் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். நெகட்டிவ் ஓப்பனிங் 25,358. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மார்க்கெட் என்ன நடக்கும், நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா என்ன நடக்கும்ன்றதை நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா அது 25,358 கிடைச்சா நம்ம 25,228 நோக்கி நகருவோம். அப்படி நகரும் போது 328 நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 262 முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பேசிப்போம். அடுத்த பியர் மார்க்கெட் அது 25,158 ஆர் 162 வாட் எவர் இந்த ரேஞ்சில் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த அடுத்த செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேச வேணாம், அது நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதையும் நான் ஃபர்தராக இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட் இன்னைக்கு காலையில் ஒரு கேப் டவுன் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த விஷயத்தையும் நேற்று பேசின போஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னென்ன சொன்னேன் அது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே என்ன நடக்கும் இல்லை நடக்கலாம்ன்ற எதிர்பார்ப்புகளை நான் வந்து கொடுத்துருந்தேன். அது என்ன ஏதுன்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங், மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடி 8:55க்கு நெகட்டிவ் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அடுத்து 25,228 ஒரு முக்கியமான குட் சப்போர்ட். அட் த சேம் டைம் ரீடெஸ்ட் நடக்கலாம். அந்த ரீடெஸ்ட் லெவலில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒன்று 25,362 அப்படி இல்லைன்னா 25,432. இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் எந்த ஜோனில் வேணாலும் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகும் அப்படின்றது அதோட மீனிங். ஜஸ்ட் கீழே பாருங்கள், 25,328 டிஃபரன்ஸ் கீழே ஓப்பன் கிடைச்சா, அதுக்கு கீழே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 25,228 டைரெக்டாக நம்ம போய் தொடுவதற்கான எல்லா முயற்சியும் நடக்கும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஓப்பன் இருந்தால் ரீடெஸ்ட்டோ இல்லை ரீட்ரேஸ்க்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ரீடெஸ்ட்க்கும் இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுடைய ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் தான், கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நேற்றுடைய க்ளோஸுக்கும் இன்னையோட ஓப்பனிங்க்கும் நீங்கள் கேப்பை பார்க்கலாம். கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஓப்பன் நமக்கு 25,328 சொல்லக்கூடிய அந்த முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஓப்பனிங்னால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் புல்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு ஆஃப் அன் அவர் மார்க்கெட் வந்து ஏறினதை நம்ம பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் 362 இல்லைனா 432 ஜோன்கிட்ட ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுன்றது. எக்ஸாக்டாக 358 அது நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேருந்து ஒரு 4 பாயிண்ட் அது ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் தான். இந்த இடத்துல தான் ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இதே இடத்துல கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஒரு 1/4 மணி நேரம் மார்க்கெட் அந்த ஃபைட் இருக்குது 20 நிமிஷத்துக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் இறங்கிச்சு. இறங்கின மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய 328 பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே நான் 262 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ண மார்க்கெட் அடுத்து 25,228 அப்படின்ற லெவலையும் அச்சீவ் பண்ணுறாங்க. அது பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டும் கூடும். பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டும் கூடும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு. இதில் எந்த ட்ராஜடியோ கன்ஃபியூஷன்ஸோ ட்ராப்போ நத்திங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டான ஒரு மூவ், ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் ஒரு 11 மணிக்கெல்லாம் 25,228 அச்சீவ் பண்ணதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்குமே, ஆல்மோஸ்ட் 3:15 வரைக்குமே மார்க்கெட் என்டையர் ட்ரேடுமே நமக்கு செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் டு பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 262 228 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அடுத்த பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனால் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய இன்டென்ஷனல் என்ன அப்படின்னா அதிகபட்சம் மார்க்கெட்டுடைய மூவ் இந்த ஏரியா வரைக்கும் வரும்ன்றது தான். ஸோ எக்ஸாக்டாக அது நடந்தது. பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். நம்ம என்டையர் ஒரு செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்டையராக ஒரு செட்டு பியர் மார்க்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டுடைய மூவ் வந்து சூப்பருங்க, டீசெண்டான மூவ். விஎக்ஸுமே கணக்கில் எடுத்துக்கணும். 12க்கு கீழே இருந்தது காலையில் நான் பார்த்தப்போ. ஸோ இந்த ட்ரேடுக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை, ட்ரெண்ட் லாஜிக்கு, அதோட கூடுதலாக மேத்தமெட்டிக்கல் சைக்காலஜி ஆர் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ், இதை பொறுத்து இதை வச்சு மட்டும்தான் நான் ட்ரேடு போகிறேன். இதை வச்சு மட்டும் இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு ட்ரேடு கிடைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வெதர் இட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மூவ் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம், லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னுடைய ட்ரேடிங் செட்டப், இது என்னுடைய மெத்தட். ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க, மெத்தட். ஸ்ட்ராட்டஜினா அது வேறு. நிறைய பேர் அதை ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் என்னன்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட் ஸ்ட்ராட்டஜி. அது உங்களுடைய டிசிப்ளின் மேட்டர்ஸ் இல்லைங்களா? அது உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய நடத்தை, அதை நீங்கள் எப்படி மார்க்கெட்டை கையாளுறீங்கன்றதை பொறுத்து இருக்கும். அந்த ஆப்ஷன் பையஸ்க்கு நான் முக்கியமாக சொல்கிறேன். ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஆகணும்னா ப்ரொஃபஷனலிசமாக ஹேண்டில் பண்ண தெரியணும். மார்க்கெட் எவ்ரிடே மார்க்கெட்டை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், நீங்கள் எப்படி ரீட்ரேஸ் எடுத்து கீழே வருவான். இது எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக
அது தெரியும் நமக்கு. நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணால் டெஃபினட்டாக அது தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே. ஓவரால் மார்க்கெட்டோட மூவ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட். அண்ட் மார்க்கெட்டுடைய க்ளோஸ் 25,228 கீழே. ஓகே. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டேக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. மண்டேயோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,222. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் கவனமாக சொல்லணும். ஒரு ஷார்ட் கவர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு பியர் மார்க்கெட்டோ இல்லை புல் மார்க்கெட்டோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு கன்சிக்யூட்டிவான ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கணும். இன்றைக்கி க்ளோஸ் வந்து நமக்கு பிலோ 222 தான் கிடச்சிருக்கு. நம்ம ஓப்பன் 222க்கு மேலே கிடைச்சாலும் மண்டே ஈவினிங் வரைக்கும் நம்ம 222க்கு மேலேயே வச்சிருந்து க்ளோஸ் பண்ணால் தான் ஸ்டேபிளைசேஷன் ஆகும். இல்லை அப்படின்னா செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய 332 தாண்டி நம்ம ஸ்டேபிள் ஆகணும். அப்போ தான் நம்ம 25,432 சொல்லக்கூடிய இந்த முக்கியமான புஷ் நெடலை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். அதை அச்சீவும் பண்ணுவோம். அப்போது பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா 25,432 நோக்கி நகரும். அப்படி நகரும்போது 25,258 25,332 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். இது அப்சைட் சினாரியோ. டவுன் சைட் சேம் தான். ஒரு பியர் மார்க்கெட் அடுத்த பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும்னா கூட நமக்கு 25,158 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் கீழே ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா மண்டே ஈவினிங் வரைக்கும் அதுக்கு கீழே வச்சிருந்து மெயின்டைன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். டியூஸ்டே மார்னிங் நமக்கு ஓப்பனிங் அதுக்கு கீழே கிடைச்சா மட்டும் தான் பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இன்ட்ராடே லெவலில் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டணும் அப்படின்னா நம்ம 24,938 அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் புஷ் நெடல் நோக்கி நகரலாம். இப்போ நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா நம்ம 24,938 நோக்கி நகருவோம். புஷ் நெடல் நோக்கி நகரும் போது 25,132 25,062 நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். ஸோ 938 தாண்டனா இன்ட்ராடே லெவலில் நம்ம ஃபர்தர் வேல்யூஸை பேசிக்கலாம். அதே மாதிரி அப்சைடு 432 தாண்டனா ஃபர்தர் வேல்யூஸ் வந்து நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் போதுமானது. ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸு, ட்ரெண்டு, இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆக்சுவலாக என்னுடைய ட்ரேட் எல்லாமே பேஸ்ட் அப்பான் தீஸ் மெத்தட்ஸ் தான். இதோட நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், முக்கியமான ஃபேவரட் சாப்டர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து ட்ரேடு போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்குமே நான் அதை வச்சு தான் நான் ட்ரேடு போனேன் புட் சைடில். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒழுங்காக ரீட் பண்ண தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அதை எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி கற்றுக்கிறது, ஸோ செட்டப்பை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை பர்சனல்லையோ நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குரூப்போடைய லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து 6:30 PM நான் வந்து ஒரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கூட என்னோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீட்டிங்கான லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீயாக கலந்துக்கலாம், ஜாலியாக பேசலாம், நிறைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணலாம். ரிகார்டிங் ட்ரேடிங்கில் சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ரிட்டன் நம்ம வந்து பார்த்துருவோங்க. ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும் அப்படின்னா புல்ஸ் வந்து 25,350 400க்கு மேலே வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே கவரில் தான் இருக்குது, கவனிச்சா தெரியும். ஸோ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மட்டுமே தான். அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பனிங் கிடைச்சா, அதுவும் நம்ம செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு மேலே போனால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ரேலியோ இல்லை ஷார்ட் கவர் ரேலியோ ஏதாச்சும் பார்க்க முடியும். அன்லஸ் மார்க்கெட் அதிகபட்சம் 25,332 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது புல் சைடு பேசணும் அப்படின்னா. நம்ம பியர் சைடு பேசணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க 25,950 900க்கு கீழே தான் வந்து வீக்காக இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இண்டிகேட்ஸ் த 24,938 சொல்லக்கூடிய பியர் செகண்ட் செட் ஆஃப் பியர் வந்து புஷ் நெடலை குறிக்குது. அப்போ என்டையர் மார்க்கெட் வந்து புஷ் நெடல் டு புஷ் நெடல், ஏன்னா 24,938 அது 25,338 சொல்லக்கூடிய இந்த ஜோன் வரைக்கும் தான் மார்க்கெட்டுடைய மூவை நம்ம மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் அதுக்குள்ளே மட்டும் தான் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. இதை வச்சு நம்ம ஃபர்தராக இன்ட்ராடே லெவலையும் பேசிக்கலாம். அண்டு ஓவரால் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிகார்டிங் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிஃப்டி ஸ்பாட் கிடையாது, ஸ்பாட் சார்ட் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இது நான் ட்ரேடு போனது, நான் என்டர் ஆனது, அண்ட் என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 11 மணிக்கு எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆனதையும் நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஸோ இதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே என்னுடைய ட்ரேடு இருக்கட்டும், வாட் எவர் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் ஆர் மார்க்கெட்டோடைய எல்லா மூவ்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் காண்டாக்ட் மீ, ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அதை லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் குரூப்பில். பர்சனலாக காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கூட என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.